மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். கல்லிலே கலைவண்ணம் கண்டான் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. கல்லில் இருக்கட்டும், இப்போ நம்ம கையில் கிடைக்கிற பொருளெல்லாம் வச்சு அழகழகாக செய்கிறோம். தண்ணியே இல்லாத ஒரு குளத்துல மீனெல்லாம் இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இருக்கும். செய்கிற விதத்தில் செஞ்சால் எல்லாமே கண்ணுக்கு அழகாக தோற்றம் அளிக்கும். இன்றைக்கி அதைத்தான் கற்றுக்க போகிறோம், செய்ய போகிறோம். வாங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான டெக்கரேட்டிவான டேபிள் டாப் மினியேச்சர் பண்ண போகிறோம். டேபிள் டாப்பில் நம்ம பார்த்திங்கனாக்கா வழக்கமாக ஃபவுண்டன்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம வைப்போம். இது வந்து வாட்டரே இல்லாமல் நம்ம எப்படி ஒரு ஃபவுண்டன் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்த்து கற்றுக்க போகிறோம். கோய் டேபிள் டாப் பாண்ட் இதான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது. கோயினாக்க ஃபிஷ்ஷுன்னு அர்த்தம் ஜப்பானீஸ் மொழியில். ஸோ இந்த ஃபிஷ்ஷை வச்சு நாம் எப்படி ஒரு அழகான டேபிள் டாப் பாண்ட் மினியேச்சர் வடிவத்தில் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்து கற்றுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி ஜல்லிக்கல், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுற கல் எடுத்திருக்கேன். இது வந்து நிறைய சைஸஸில் கிடைக்குது. ஸோ சின்னதும் வேணும், பெருசும் வேணும் நம்மளுக்கு. இது தவிர அக்வேரியமில் போடுறதுக்கு சின்ன சின்னதாக அந்த கூழாங்கல் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, மொசைக் சிப்ஸ் எல்லாம் அது மாதிரி வேணும். அது தவிர டால்கம் பவுடர், ஒர்க் பண்ணுறதுக்கு ஷில்பக்கார் கிளே, கார்ட்போர்ட் பேஸுக்கு, அதே போல் கட்டர், இந்த மாதிரி சின்ன டெக்ஸ்சர் பண்ணுற டூல்ஸ், இந்த மாதிரி செயற்கை புல், அதாவது பிளாஸ்டிக்கில் இல்லைனா நைலானில் இது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ரோலிங் பின், இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் நம்மளுக்கு தேவைப்படுது. சிசர்ஸ், அக்ரிலிக் கலர்ஸில் விருப்பமான நிறங்கள். நம்ம கோய் ஃபிஷ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஆரஞ்ச், பிளாக், ஒயிட் இந்த கலர்ஸ் தேவைப்படும். அது போக ப்ரஷஸ், பென்சில், கிளியர் ரெசின், க்ளூ கன். இப்போ நாம் இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல நம்மளோட கோய் பாண்டுக்கு நாம் ஒரு பேஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் டெம்ப்ளேட் ஒன்று எடுத்துக்கோங்க. இது ஒரு புக் அட்டை, பழைய பைண்டிங் அட்டை எது வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு. ஸோ இதை நம்ம வச்சு வரைஞ்சி ஒன்று மேலே ஒன்று ஒட்டிக்க போகிறோம். அதாவது இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இதை வெட்டிட்டு ஒன்று மேலே ஒன்று நாம் இதை ஒட்டிக்கலாம். இது மாதிரி எவ்வளோ உங்களுக்கு ஹைட், அதாவது திக்னஸ் வேணுமோ அக்கார்டிங்லி நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ வரைஞ்சி இந்த ரவுண்ட்ஸ் எல்லாத்தையும் நாம் சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணி இந்த பேஸ் எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்று நாம் வச்சு ஒட்டிக்க போகிறோம். ஸோ இது ஒட்டுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாம் கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு இது லைட்டாக நீங்கள் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சு இப்படி ஒட்டிக்கோங்க. இது மாதிரி அடுத்ததையும் இதே போல் நாலுத்தையும் நாம் சேர்த்து ஒட்டிக்கிட்டோம்னாக்க இந்த மாதிரி ஒரு திக்கு பேஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு திக் பேஸ் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நாம் ஷில்பக்கார் கிளே நல்லா தரோவாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த கிளேயில் இது மேலே ஒரு கவர் பண்ணி ஒரு திக் ஸ்லாப் நாம் இப்போ ரெடி பண்ணிக்க போகிறோம். ஷில்பக்கார் கிளே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இல்லை 2 காம்பவுண்ட்ஸ் இருக்குது, ஒரு ஹார்ட்னர், ஒரு சாஃப்ட்னர். இதை சமாளவு எடுத்து கலக்கும் போது மட்டும்தான் இந்த கிளே நம்மளுக்கு ஹார்ட் ஆகும். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டால்கம் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கையில் கொஞ்சம் டால்கம் பவுடர் நல்லா தடவிக்கிட்டு இந்த 2 காம்பவுண்ட்ஸையும் தரோவாக மிக்ஸ் பண்ணி நாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஷில்பக்கார் கிளே நல்லா தரோவாக மிக்ஸ் பண்ணிருக்கேன் பாருங்கள். ஃபுல் கிளே ஒயிட்டாக நம்மளுக்கு இருக்குது. இந்த ஒயிட் கிளேயை நாம் லைட்டாக நம்ம சப்பாத்தி கட்டையால் இந்த சைஸ் அளவுக்கு நாம் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். அடுத்த ஸ்டெப்பாக நாம் ஷில்பக்கார் கிளேயை ஒரு கயிறு மாதிரி இப்படி திரிச்சிக்கிட்டு இந்த ஃபுல் சர்க்கிள் எட்ஜில் இப்படி நாம் வச்சுக்கணும். இது வந்து நம்மளுக்கு ஏன் வைக்கிறோன்னாக்க ஒரு பைண்டிங் மாதிரி இருக்கும், ஒரு பார்டர் மாதிரி. இது மேலே நாம் அப்புறம் கல் வச்சு ஒட்டும் போது நம்மளுக்கு இது வழியாக ஊற்றுற அந்த ரெசின் வந்து நம்மளுக்கு வெளியே வராமல் இருக்கும். ஸோ அதுக்காக அதை சேவ் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி கயிறாக பண்ணி ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பவுண்ட்ரி வச்சுக்கிறேன். இந்த பவுண்ட்ரி வெட்டாக இருக்கும்போதே நீங்கள் கல் ஒட்ட ஆரம்பிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு லேயர் கல் நம்ம க்ளூ கன் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி கற்களை எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் இப்படி வச்சு அழுத்துங்க. ஷில்பக்கார் ஈரமாக இருக்கும் போதே இது நீங்கள் பண்ணிக்கணும், இல்லைனா கொஞ்சம் க்ளூ போட்டுட்டும் நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ இது மாதிரி ஃபுல் இதுக்கும் நாம் இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். இது மாதிரி ஃபுல் பேஸுக்கும் செகண்ட் லேயர் நாம் பண்ணிக்கணும். அடுத்த ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னாக்க நான் இந்த ஃபுல் இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிருக்கேன் பாருங்கள். இங்கேருந்து தான் நம்மளுக்கு அருவி கொட்ட போகுது. இந்த பகுதி ஃபுல்லாக நம்ம கல்லால் வச்சு நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிருக்கேன். இந்த பேஸ் இப்போ நம்மளுக்கு முடிச்சதுக்கப்புறம் இதில் ரொம்ப முக்கியம் வந்து இந்த உள் பகுதியில் ஒரு ஃபுல் திக் லைனிங் நீங்கள் க்ளூ கன் போட்டு முடிக்கணும். அது போட்டு நல்லா அது காஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி இது இப்படியே திருப்பி போட்டுட்டு இந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எட்ஜு பகுதிகள்லையும் நாம் திக்காக க்ளூகன் போட்டோன்னா தான் நல்லா நம்மளுக்கு அது பிடிச்சிக்கும். இது வழியாக ரெசின் அப்போ நம்மளுக்கு லீக் ஆகாது. இந்த சீலிங் எல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இது உள்ளே நம்ம போட போகிற ஃபிஷ்ஷஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபிஷ்ஷஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு
ஷில்பகார் கிளே எடுத்துக்கோங்க. ஷில்பகார் கிளேயை நல்லா மிக்ஸ் பண்ண கிளேயை டால்கம் பவுடர் தொட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கணும். இது பாருங்கள், கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு ட்ராப் மாதிரி ஷேப்பில் இப்படி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்னதாக ஃபின்ஸ், குட்டி குட்டியாக ஃபிஷ்ஷஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ஃபிஷ்ஷோட ஏரியல் வியூ நான் இப்போ காட்டுறேன். ஸோ அதனால் இது இப்போ இந்த மேலே ஒரு ஃபின் மாதிரி இருக்கும் இல்லையா, அதையும் நாம் செஞ்சாகணும். அதாவது இந்த இடத்துல இது மாதிரி ஃபிஷ்ஷஸ் நீங்கள் செஞ்சுக்கணும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஃபிஷ்ஷு, லோட்டஸ் இது எல்லாத்தையும் நாம் டீட்டெயிலாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஆரஞ்சு கலரில் இந்த ஃபிஷ்ஷுக்கு இப்போ பெயிண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆரஞ்சு பேஸ் அடித்ததுக்கப்புறமா ஒயிட் பெயிண்டால் அங்கங்கே சின்ன சின்னதாக இப்படி ரேண்டம் டாட்ஸ் இப்படி வச்சுக்கோங்க, ஃபிஷ்ஷோட அந்த எஃபெக்டை கொடுக்கறதுக்கு, சால்மான் ஃபிஷ் மாதிரி பார்க்குறதுக்கு. அதே மாதிரி பிளாக்லேயும் நீங்கள் அங்கங்கே கொஞ்சம் டாட்ஸ் வைக்கணும். இந்த டாட்ஸ் வந்து ரொம்ப கரெக்டான இடத்துல வைக்கணுன்றது இல்லை, எங்கே வேணால் வைக்கலாம். நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல். அங்கங்கே அப்படி பட்டும் படாமல் இந்த மாதிரி டாட்ஸாக கொடுத்துக்கோங்க. இது மாதிரி பண்ணி நம்மளோட ஃபுல் ஃபிஷ்ஷையும் பெயிண்ட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். அதே போல் பூக்கள், இலைகள் எல்லாத்தையும் நாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சு பெயிண்ட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னாக்க எல்லா ஃபிஷ்ஷஸையும் நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். கிராஸ், இந்த மாதிரி தாமரை லீவ்ஸு, லிலி பேட்ஸ் எல்லாமே நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிருக்கேன். இது நம்ம நல்லா காயணும். இது காஞ்சதுக்கு அப்புறமா இதெல்லாம் நாம் நம்மளோட பேஸில் லோட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்மளோட பேஸும் நம்மளுக்கு நல்லா காஞ்சி ரெடியாக இருக்குது. ஸோ இந்த பேஸில் இந்த ஃபிஷ்ஷஸ் இதெல்லாம் நாம் இப்போ செட் பண்ண போகிறோம். செட் பண்ணுறதுக்கு நம்ம க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டலாம். இல்லைனாக்க முதல்ல இந்த மாதிரி கூழாங்கல், ஜல்லி கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மொசைக் சிப்ஸு அசார்ட்டட் கலர்ஸில் இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ மொசைக் சிப்ஸ் கொஞ்சம் போடுறேன். இதெல்லாம் எதுவுமே ஒட்ட வேண்டாம் நீங்கள், ஏன்னா இது மேலே கடைசியில் ரெசின் ஊற்ற போகிறோன்றதுனால இதெல்லாம் ஒட்ட தேவையில்லை. அதுக்கப்புறமா ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துகிட்டு இதை இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த தண்ணி அருவி விழுறதை காமிக்கிற எஃபெக்ட்டுக்கு இந்த பகுதியில் வச்சு நாம் அதை ஒட்டிக்கலாம். இது நீங்கள் க்ளூகன் போட்டுட்டு கொஞ்சமாக போட்டுட்டு இந்த பிளாஸ்டிக் ஷீட்டை தூக்கி இந்த பகுதியில் வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபிஷ்ஷஸ் எல்லாம் உள்ளே அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த கிராஸ் எங்கே வேணுமோ அந்த பகுதியிலையும் அதை வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்படி எல்லாத்தையும் செட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இது ஃபுல்லுத்தையும் நாம் இப்போ ரெசின் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ரெசின், கிளியர் ரெசின் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது. இந்த ரெசின் ஆக்சிலரேட்டரோட நம்ம கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும். இப்போ கிளியர் ரெசினை ஒரு ஸ்பூனில் எடுத்து நாம் இங்கேருந்து ஊற்றிட்டு வர போகிறோம். ஸோ கிளியர் ரெசின் எடுத்திருக்கேன். இது ஒரு ஸ்பூனில் இங்கேருந்து நான் ஊற்றிட்டு வரேன். இது ஊற்ற ஊற்ற பாருங்கள், அந்த பிளாஸ்டிக் ஷீட் வழியாக ஒரு அருவி இறங்குற மாதிரி நம்மளுக்கு அதில் இறங்கிட்டு வரும். இது வந்து காய காய உங்களுக்கு அந்த வாட்டர் மாதிரி ஒரு லுக்கு கொடுத்துட்டு வரும் இது. ஸோ நீங்கள் கொஞ்சம் காய விட்டுட்டு ஊற்றுனீங்கனாக்க அந்த ட்ராப்ஸ் அழகாக உங்களுக்கு அதில் தெரியும். ஸோ இது மாதிரி நம்மளோட ஃபுல் பேஸுக்கும் கிளியர் ரெசினை ஊற்றி எந்த லெவல், அதாவது இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் சிங்க் ஆகிற வரைக்கும் நாம் அதில் ஊற்றிட்டு வரணும். இப்போ ஊற்றுன இந்த கிளியர் ரெசின் காயறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாளாவது ஆகும். அட்லீஸ்ட் 12 hours ஆகும் நம்மளுக்கு ஒரு மாதிரி லேயர் காயறதுக்கு. காஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதாவது பாருங்கள், இந்த அருவி வந்து அதில் வந்து விழற அந்த தண்ணி எஃபெக்ட் நம்ம காமிச்சிருக்கோம் பாருங்கள். அது பிளாஸ்டிக் ஃபிலிம் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் நம்மளுக்கு அது க்ரியேட் பண்ணி கொடுக்குது. அதே போல் இது செமி ட்ரை டைம், அதாவது இந்த ரெசின் காயற அந்த ஒரு ஸ்டேஜில் இந்த லிலி பேட்ஸு, இந்த தாமரை பூ இதெல்லாம் நீங்கள் அதை வச்சு இன்சர்ட் பண்ணி ஒட்டிக்கலாம் நீங்கள். அதே போல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இங்கே அங்கங்கே கொஞ்சம் நீங்கள் கிராஸஸ்ஸு அதெல்லாம் வந்து ஒட்டிட்டிங்கனாக்க இந்த மாதிரி ஒரு அழகான டேபிள் டாப் மினியேச்சரான ஒரு கோய் பாண்ட் உங்கள் டேபிள் டாப்புக்கு ரெடி ஆகிடும். சங்கும் தங்கமும் தன் குணம் மாறாது. சங்கும் தங்கமும் தன் குணம் மாறாது. இது சொல்லுவாங்க, சுட்டாலும் பொன் ஒளிரும். இந்த சங்கு கூட நீங்கள் நெருப்பில் போட்டிங்கன்னா கூட அதோட வெண்மை மாறவே மாறாது. மற்ற பொருட்கள்லாம் கரிஞ்சு போயிடும். ஆனால் இந்த சங்கு மட்டும் பாருங்கள், அதோட வெண்மை மாறாது. அதே போல் பொண்ணை நீங்கள் நெருப்பில் போட 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 அது அப்படியே
இன்னும் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். அது போல தான் நமக்கு துன்பம் வரப்போது நம்மளுடைய இயற்கையான அந்த குணம் மாறக்கூடாது. நம்ம என்ன செய்வோம், நம்ம கஷ்டம் வந்த உடனே நம்மளும் லேசாக கரிஞ்சு போய் கொஞ்சம் பொறாமையெல்லாம் வந்து எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நம்ம மட்டும் கஷ்டப்படுறோம்னு சொல்லி மற்றவங்களுக்கு எப்படி கஷ்டம் கொடுக்கலாம்லாம் யோஜனை பண்ணுவோம். அது இல்லாதபடி சங்கை போல பொன்னை போல நம்மளுடைய உள்ளம் இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு அழகான பழமொழி சொல்லி வச்சுருக்குறாங்க. சங்கும் தங்கமும் நீங்கள் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு தோணணும், சங்கை போல இருக்கணும், தங்கத்தை போல இருக்கணும். ஆனால் தங்கத்தை போட்டுக்கணும்னு ஆசைப்பட வேண்டாம். தங்கத்தை போல் ஒளிர்வோம், சங்கை போல் நிறம் மாறாமல் என்றென்றும் மகிழ்ச்சியாக எல்லோரும் இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. வணக்கம்.